பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்துக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 46:1 பாருங்க. தேவன் நமக்கும் அடிக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். தேவன் நமக்கு அடிக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். ஆபத்து காலத்தில் நமக்கு யார் துணை அப்படின்னு சொல்லும்போது தேவனை தான் துணை நம்ம சொல்ல முடியும். அந்த ஆபத்து காலம் வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத காரியங்களை நடக்கும்போது நம்ம யாரை நோக்கி கூப்பிடுறோம் அப்படின்னு தெரிஞ்சவங்களை கூப்பிடுவோம், சொந்த பந்தங்களை கூப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவோம். ஆனாலும் அவங்க வந்தாலும் வருவாங்க, கொஞ்ச நேரம் வரமாட்டாங்க. இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் வரமாட்டாங்க. எனக்கு வந்து கஷ்டம், இதில் நம்ம போய் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அன்பான தேவஜனமே, அதே போல் நீங்கள் பாருங்கள், வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆகாரை நம்ம பார்க்குறோம். ஆகாருக்கு யார் இருந்தாங்க? தாய் தகப்பர் இருந்தாங்களா? சொந்த பந்தங்கள் இருந்தாங்களா? யார் இருந்தாங்க? அந்த ஆகார் வனாந்திரத்தில் தன்னை பிள்ளை கொண்டு போகிறா. எடுத்துகிட்டு போன தண்ணீரும் காலியாயிடுச்சு, ஆகாரமும் காலியாயிடுச்சு. ஆனால் அப்போ யாரை நோக்கி கூப்பிட்டா அந்த வனாந்திரத்தில்னா? தேவனை நோக்கி தான் கூப்பிட்டான். ஆனால் தேவன் நோக்கி கூப்பிடுறதுனால தேவன் தூதன் அனுப்பினார், அங்கே ஒரு நீரூற்று உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் தானியேல் கூட பாருங்கள். தானியேல் சிங்கக்கவியில் போடும்போது, ஷாதாக் மேதேக்கு போடும்போது யார் அவங்களுக்கு அந்த ஆபத்து காலத்தில் விடுவித்தாங்க? யார் அவங்கள நோக்கி கூப்பிட்டாங்க? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? இல்லைங்க. அவங்க கூப்பிட்டது ஆண்டவரும் தான் நோக்கி கூப்பிட்டாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணுறார்? ஆபத்து காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? அனுகூலமான துணையானவர். ஆகினாலே நம்ம என்ன பண்ணணும்? ஆபத்து காலத்தில் அவங்கள நோக்கி நம்ம கூப்பிடணும். என்னென்ன ஆபத்து காலம் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர், ஒரு வேதனை, துக்கம், வியாதி, கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது சொந்த பந்தங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் யாரும் கூப்பிடுறீங்கன்னா தேவனை கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆபத்து காலத்தில் வந்து விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு நாள் உபவாசம் இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வத்தையும் படித்தவரே, இந்த வார்த்தை கர்த்தாவை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு தைரியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை தேவா, நீர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் பாதபடியில் உங்களை நோக்கி கூப்பிடுற அந்த பிள்ளைங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. ஏசையா நன்றி. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க. இன்றைக்கி வெட்டிங் டே, பிறந்த நாள் இருந்தால் கூட அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்கள மேலே ஒன்று கரம் இருக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வசனத்தை கூட அநேக ஜனங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. இது ஒரு சின்ன ஊழியம், நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.